வெல்கம் டு மகிழாற்றல் ஃபேமிலி. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு க்யூட்டான ஹேரோ பார்க்க போகிறோம். ஹேரோ டாய் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் சிசர், ரப்பர் பேண்ட், கம். இது 3 இருந்தால் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் எடுத்து A4 ஷேப்ஸில் ஹாஃப் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஹாஃபை ஒரு பேப்பர் ரோலாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பேப்பர் ரோல் ரெடி பண்ணிவிட்டு நான் இந்த பக்கம் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 4 சென்டிமீட்டர், அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 4 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த 4 சென்டிமீட்டர்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி, அப்புறம் இந்த முனியிலேருந்து அங்கே வரைக்கும் இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு பார்த்து அதோட ஹாஃபை கண்டுபிடிச்சிக்கோங்க. 1 சென்டிமீட்டர் இருக்கு, 6 சென்டிமீட்டருக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ண இடத்துல லைட்டாக வச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சமாக, இந்த பக்கமும் கொஞ்சமாக இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் எடுத்து வச்சுருந்த ரப்பர் பேண்ட் எடுத்து போங்க. இப்போ இந்த ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த எட்ஜில் நான் போடுற மாதிரி போட்டுங்க. இந்த மாதிரி நான் என்ன ரெடி பண்ணி கட்டுறேன். இந்த மாதிரி பண்ணி இதோட ஒரு முனை இந்த இடத்துல போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது இந்த மாதிரி 2 பக்கம் ரப்பர் பேண்ட் போட்டு டேப் போட்டு கொஞ்சம் டைட்டாக ஒட்டிட்டேன். இப்போ நம்மளோட இன்னொரு இதை எடுத்து அதில் இந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி நான் ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரம் ரோல் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிட்டு கம் போட்டு இதை ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு இதோட எட்ஜில் கொஞ்சம் தூரத்துக்கு எட்ஜில் நான் கட் பண்ணிவிட்டு இப்போ நாம் இந்த பேப்பரில் ரோல் பண்ணிக்கிறேன். இதை இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த முனையிலையும் இங்கேயும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த எட்ஜில் லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் டைட்டாக. உங்களுக்கு இதில் வேணால் டிசைன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இது உங்களால் எவ்வளோ டைட்டாக அமுத்த முடியுமோ அவ்வளோ டைட்டாக அழுத்திட்டு இந்த
இந்த எட்ஜில் கொஞ்சமாக இது கொஞ்சம் இப்படியே மடக்கி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏரோவில் இந்த கீழே மட்டும் லைட்டாக கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் இதில் கொஞ்சம் லைட்டாக க்ரிப்பாக நிற்கும். இப்போ நம்ம கட் பண்ணதை இந்த எட்ஜில் விட்டு இப்போ வந்து நம்மளோட ஏரோ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இந்த டாய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பேப்பர் ரோல்ஸை ஸ்ட்ராங்காக நல்லா திக்காக ரோல் பண்ணுறீங்களோ அவ்வளோ இந்த ஏரோவும் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். தேங்க்யூ.